ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி செம்மையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கத்திரிக்காய் கொத்து. இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, பூரி, பொங்கல், உப்மா இப்படி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா போட்டுக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது கூட 4 வர மிளகாய் சேர்த்திக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் 3 இது கூட சேர்த்திக்கோங்க. நான் அது இன்னும் நல்ல கலரை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 7 ரெட் சில்லி சேர்த்திக்கலாம். அப்போ தான் காரம் சரியாக இருக்கும். நான் இப்போ 4 தான் சேர்த்திருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்க போகிறேன். அதனால் 4 வர மிளகாய் தான் சேர்த்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் வறுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதோட கலர் கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகும். இப்படி ரெட்டிஷ் ஆகிறப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட கலரும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் எடுத்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை கூட இதையும் சேர்த்திக்கலாம். இதை இப்போது கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்திக்கிறோமோ அவ்வளோக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு நீளமாக கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்திருக்கேன். இதையும் இந்த ஆயில்லையே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. எவ்வளோ இது நல்லா குக் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ தனியாக எடுத்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அவ்வளோதான். அடுத்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகு, 2 நறுக்கின பூண்டு, கிள்ளின 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நாம் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருந்த இந்த கத்திரிக்காயையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இதை ஆல்ரெடி நாம் வேக வச்சு தான் அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டா போதும். கூட இப்போ நாம் ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் இது கூட நாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக பெருக்காய கட்டியும் சேர்த்திக்கங்க. இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். இதுதான் கோயம்புத்தூர் ஸ்பெஷல். இது ஓரளவுக்கு இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கெட்டியாக கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியையும் இது கூட ஊற்றிக்கங்க. இது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இருக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி கிளறி விடுங்க. இதிலிருந்தும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நாம் இப்படி நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட இப்போ நாம் சில மசாலா பொருட்களை நாம் சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். இதுலேருந்தும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் பொடியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த இதில் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நாம் அரைச்ச பொடியில் நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்திட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இதை நாம் நல்லா வணக்கி விட்டுறலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறனால இந்த கொத்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காகத்தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் 7 வர மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொடியில் 3 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. அப்பவும் இதோட டேஸ்ட் சேம் இதே போலவே தான் இருக்கும். ஒரு கலருக்காகத்தான் நான் இதை சேர்த்திருக்கேன். கடைசியாக மிக்ஸி கழுவின தண்ணியை ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் நாம் சேர்த்திக்கலாம். இது குழம்பு கிடையாது. ஸோ ஜாஸ்தி தண்ணி சேர்த்திக்கவே வேண்டாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துனதும் இதை இப்போது நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இருந்தால் போதும்.
ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கே தீர்த்தர்றதா இருந்தால் இந்த அளவுக்கு செமி கிரேவியாக இருக்கிறப்பவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இதை ஒரு வாரத்துக்கு நாம் வச்சு சாப்பிட்ணும், இல்லை லாங் ட்ராவல் பண்ணுறப்போ நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது பாருங்கள் நல்லாவே இது போல் சுருண்டு வரும். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய கொத்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமான செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட ஒயிட் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு அற்புதமான அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்மா இப்படி எல்லாத்துக்கும் செம்மையான சைட் டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. சில ஊரில் கொத்சு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பிளேசஸில் தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் ட்ராவலிங் டைம்லையும் இல்லை இதே போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு வாரம் வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. இதே போல் இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.